அஸ்ஸலாமு அலைக்கும். முருங்காய் இறத்திச்சு சாதம் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். எங்கள் அம்மா ஃபஸ்ட்டே வெங்காயம், தக்காளி, முருங்காய்லாம் கட் பண்ணி வச்சிட்டாங்க. கடாய் வச்சு கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி எண்ணெயும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வடவும் போட்டு வடவும் நல்லா பொரிச்சிக்கணும். வடவும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தக்காளி சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் முருங்காயும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். முருங்கைக்காய் சேர்த்து வதக்கிட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கலந்தத்தூள், மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மசாலாலாம் முருங்காயில் ஒட்டுற அளவுக்கு பரட்டி விட்டுக்கணும். முருங்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நான் உப்பு போட மறந்துட்டேன், அதனால் உப்பு போட்டு திருப்பி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். தீச்ச சாலாக்கு தேங்காய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். ஒரு ஜாரில் தேங்காய், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் சேர்த்து அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். முருங்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் அரைச்ச தேங்காய் பேஸ்ட் அதில் ஊற்றிக்கிட்டு ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற்றிக்கணும். தேங்காய் அதில் ஊற்றிதுக்கப்புறம் அது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இறாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சிடணும். இறா சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டா தீச்ச சாலாம் ரெடி. இந்த தீச்ச சாலாம் ரைஸ், சப்பாத்திக்கெலாம் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.